தமிழ் சிறைட்டாங்க நேயர்களுக்கு வணக்கம். உங்களுடன் பேசுவதற்கு சரவணன். இப்போ நம்ம பார்க்க போகிற படம் தருணம். போன வருஷம் தேஜாவு அப்படின்னு ஒரு நல்லதொரு திரைப்படம் வந்திருந்தது. அந்த திரைப்படத்தை இயக்கிய அரவிந்த் சிங் ரோஷன் இயக்கியிருக்கும் இரண்டாவது திரைப்படம் இது. இந்த படத்தில் கிஷன் தாஸ், சுமதி வெங்கட், ராஜா ஐயப்பா, கீதா கைலாசம் மற்றும் பலரும் நடிச்சிருக்காங்க. படத்துக்கு இசை தர்புகா சிவா, ஒளிப்பதிவு ராஜா பட்டாச்சார்ஜி. இந்த படமும் ஒரு தேஜாவு படம் போலவே ஒரு கிரைம் சஸ்பென்ஸ் த்ரில்லர் படம் தான். கிஷன் தாஸ் ஒரு மத்திய ஆயுத படையில் ஒரு முக்கிய அதிகாரியாக பணியாற்றுறாரு. அவர் ஒரு நாள் ஒரு காட்டுக்குள்ளே பதுங்கி இருக்கிற தீவிரவாதிகளை பிடிக்கிறதுக்காக தன்னுடைய டீமோட போகிறாரு. அங்கே போய் நடக்கிற துப்பாக்கி சண்டையில் தவறுதலாக தன்னுடைய சக அதிகாரியே சுட்டு கொன்றாரு. இது அந்த அலுவலகத்தில் பெரிய பிரச்சனையாகி அவரை சஸ்பெண்ட் பண்ணிடுறாங்க. அவருடைய விசாரணை சென்னையில் நடக்குது. அந்த விசாரணைக்காக சென்னைக்கு வர்றாரு கிஷன் தாஸ். வந்த இடத்துல சுமிருதி வெங்கட்டை பார்க்குறாரு. கொஞ்ச நேரம் பார்த்து பேசுகிறாங்க. கொஞ்ச நாளில் அப்படியே வழக்கம் போல தமிழ் சினிமா மாதிரியே லவ் ஆகுது. இவர் 2 பேருக்கு அதை லவ் பண்ணலாம், அதை லவ் பண்ணி அடுத்து கல்யாணம் தான் கல்யாணத்துக்கு போகலாம்னு ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனாலும் இவர் தன்னுடைய காதலிகிட்ட தான் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அப்படிங்கிறத சொல்லாமல் விட்டுறாங்க. இவங்க நிச்சயதார்த்தமும் நடந்துடுது. இதுக்கு அடுத்து அதே நேரம் சுமதி வெங்கட்டோட ஒரு தொழில் கூட்டுநராக ராஜா ஐயப்பா இருக்கார். அவர் கொஞ்சம் சம்பளம் பற்றிக்காரர், பாலியல் வேட்கை அதிகமாக கொண்டவர். அவர் ஒரு சில பெண்கள் பாலியல் உறவில் இருந்துட்டு அவங்கள வீடியோ படம் எடுத்து அவங்கள மிரட்டி காரியம் சாதிக்கிற ஒரு கெட்ட ஆள். சுமதி வெங்கட்டும் அவரும் கொஞ்சம் முன்னாடி நெருங்கி பழகியிருக்காங்க. அது ஒரு நட்போட. அதே நேரம் கிஷன் தாஸ், சுமதி வெங்கட் 2 பேரும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ண போகிறாங்கன்னு தெரிஞ்ச உடனே ராஜா ஐயப்பாவுக்கு போகும். அதை எப்படியாவது உடைக்கணும்னு பார்க்குறாரு. அந்த நேரத்தில் கிஷன் தாஸ் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் அப்படிங்கிற விஷயம் இவருக்கு தெரிஞ்சு உடனே சுமதி வெங்கட்டை சொல்கிறாரு. சுமதி வெங்கட்டும் கொஞ்சம் கோவப்பட்டு இந்த கல்யாணத்தை நிறுத்திடலாமே அப்படின்ற மாதிரி எல்லாம் இவர்கிட்ட பேசிடுறாங்க. ஆனாலும் கிஷன் தாஸுக்கு அந்த லவ் போகலை. சட்டுன்னு போயிருமா லவ். இதை பயன்படுத்திக்கிட்ட ராஜா ஐயப்பா எப்படியா சுமதி வெங்கட்டை படுக்கையில் வீழ்த்திடணும் அப்படின்னு நினச்சி அவங்க வீட்டுக்கு ஒரு நாள் போகிறாரு. போன இடத்துல சுமதி வெங்கட்டுக்கு ராஜா ஐயப்பாக்கு இடையில் நடந்த கொஞ்சம் மோதலில் அவர் கீழே விழுந்து தரையில் அடிபட்டு இறந்துடுறாரு ராஜா ஐயப்பா. இப்போ அவர் இறந்து கிடக்காரு. அதே நேரம் கிஷன் தாஸ் வீட்டுக்கு வர்றாரு. அவருக்கு விஷயம் தெரிஞ்ச உடனே இப்போ இதை போலீஸுக்கு போக முடியாது, என்ன செய்யலாம் அப்படின்னு அவர் யோசிக்கிறாரு. இதுக்கு அடுத்து என்ன நடக்குது அப்படிங்கிறத இந்த படத்துடைய ஒரு சுவையான திரைக்கதை. ஒரு கிரைம் சஸ்பென்ஸ் த்ரில்லர் எப்படி இருக்குமோ அப்படி தான் இந்த படத்தையும் உருவாக்கியிருக்காங்க இயக்குனர் அரவிந்த் சீனிவாசன். படத்துக்கு ஹீரோ கிஷன் தாஸ். அவர் மத்திய ரிசர்வ் போலீஸ் படையில் அதிகாரி அப்படின்னாலும் என்ன அதிகாரின்றதை அவர் சொல்லலை, என்ன கேடரில் இருக்கார் அப்படிங்கிறத சொல்லலை. அவரும் தன்னால் முடிந்த அளவுக்கு ஒரு நடிப்பை காண்பிச்சிருக்காரு. ஒரு யூத்தாக அவர் எங்கே இருக்கலாம், ஆனால் அதையும் தாண்டி ஒரு நடிப்பை நம்மளை கவரணும்ல, அது கொஞ்சம் தவறிட்டார். அதே மாதிரி இயக்குனர் அவர்கிட்ட இருந்த நடிப்பை வரவழைக்க முடியலன்னு நினைக்கிறேன். அதனால் அவர் எந்த அளவுக்கு போராட முடியுமோ அந்த அளவுக்கு போராடி ஓரளவுக்கு கொண்டு வந்திருக்காங்க. கொஞ்சம் டென்ஷனாக இருக்கும்போது அவர் பேசுகிற விதம் ஒரு நடிப்பை மட்டும் கொஞ்சம் இயல்பாக இருக்கிற மாதிரி நம்ம ஏற்றுக்கலாம். ஆனாலும் படத்தை அதிகமாக தாங்கியிருக்கிற சுமதி வெங்கட் தான். அந்த பொண்ணோட முகமே அவ்வளோ அழகு. அந்த அழகுலேயே அவர் அந்த பொண்ணுக்குள்ளேயும் ஒரு வில்லி இருப்பா அப்படிங்கிறத கடைசியாக காட்டும்போது நமக்கே ஒரு பகிர் அப்படிங்கிறது. ஆனால் அந்த பொண்ணு சிறப்பு நடிப்பு. அந்த நடிப்பு தான் அதை கடைசி வரைக்கும் படத்தை நம்மளை பார்க்க வச்சிருக்க அப்படிங்கிறது உண்மை. அவர் 3வது நடித்த ராஜா ஐயப்பா, அவர் வில்லன் கேரக்டர் தான். ஆனால் வில்லன் கேரக்டர் கச்சிதமாக பொருந்தியிருக்காப்புல. அதை தான் நினச்சதை அடைஞ்சே தீரணும் அப்படிங்கிற ஒரு வெறி இருக்கு பாருங்க. அதான் எல்லாரையுமே குற்ற செயல்களில் ஈடுபட வைக்குது. அந்த கரெக்டாக அந்த பையன் அந்த ராஜா ஐயப்பா கரெக்டாக அதை காண்பிச்சிருக்காரு. அப்புறம் வழக்கம் போல் கீதா கைலாசம், அந்த மேடம் கரெக்டாக ஒரு 4-5 சீன் வந்தாலும் கரெக்டாக தன்னுடைய இருப்பை காட்டியிருக்காங்க. அந்த 5 சீன்லையும் அவருடைய நடிப்பு, ஒரு பரிதவிப்பு, காணாமல் போன மகனை தேடுறது ரொம்ப அழகாக நடிச்சிருக்காங்க. அப்புறம் மற்ற கேரக்டரில் நடித்தவங்களும் சிறப்பாக நடிக்க வைக்கப்பட்டிருக்காங்க. அதில் இல்லைன்னே சொல்லலை. தொழில்நுட்பத்தில் பார்த்த ஒளிப்பதிவு, ஒரு சின்ன பட்ஜெட் படத்தில் இவ்வளோ அழகாக ஒளிப்பதிவு பண்ணியிருக்காங்கன்றது ரொம்ப ஆச்சரியம். ராஜா பட்டாச்சார்ஜி ஒளிப்பதிவு அவ்வளோ அழகாக இருக்குது. கண்டிப்பாக ஒரு புதுமுக இயக்குநர்கள் நிச்சயமாக ராஜா பட்டாச்சார்ஜியை பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறது இந்த படத்தில் சொல்லலாம். இசை தர்புகா சிவாவின் இசையில் கொஞ்சம் பாடல்கள் ஒலிக்கின்றன. ஒரு ஒரு தடவை கேட்கலாம், அந்த அளவுக்கு தான் வழக்கம் போல் அப்படி தான் அந்த பாடல்களே இருக்குது. ஆனால் பின்னாடி இசை கொஞ்சம்
மைன்யூட்டாக போட்டு நம்மளை ஒரு சில இடத்துல நம்மளை திடுக் என்ற உணர்வை நமக்கு கடத்தியிருக்காங்க அந்த பின்னணி இசை மூலமாக. அதுக்காக இயக்குனருக்கும் பின்னணி இசையமைப்பாளருக்கும் நமக்கு மனமார்ந்த நன்றிகள். ஒரு மொத்தமாக அந்த படம் சொல்ல வர்றது என்னன்னா, ஒரு கொலை நடக்குது. அந்த கொலையை போலீஸுக்கு தெரியாமல் மறைக்கலாம் அப்படிங்கிறது. இது சாதாரண ஆள் செய்யலாம், சாதாரண பொதுஜனம் செய்யலாம். ஆனால் ஒரு காவல்துறை அதிகாரி சொல்லலாமா, செய்யலாமா, தப்பு இல்லையா? இதுவே இந்த படத்துக்கு மிகப்பெரிய டேமேஜ். இந்த படத்தோட கேரக்டர் ஸ்கெட்சை அந்த ஒரு காட்சியிலேயே கவுத்துட்டாரு இயக்குனர். இப்படி ஒரு சிலர் இருக்காங்க அப்படிங்கிறத காட்டுறதுக்காக நான் வச்சிருக்கேன் அப்படின்னு நம்ம சொன்னாலும் இது தப்பான ஒரு விஷயம். அது செஞ்சிருக்க கூடாது. யாரோ ஒருவர் சொல்லியிருக்கலாம். ஆனால் ஒரு போலீஸ் அதிகாரி அப்படி செய்வான்றது தவறானது. அதுக்கு நியாயப்படுத்துற மாதிரியோ அல்லது அதை கண்டிக்கிற மாதிரியோ யாராவது ஒரு கேரக்டர் சொல்லியிருக்கணும். அந்த படத்தில் சொல்லியிருக்கணும், அதை சொல்லாமல் விட்டாங்க. ஆனாலும் அந்த கேரக்டர் அது கொலை இல்லை, சாதாரண மயக்கம் போட்டு விழுந்திருக்காரு, மறுபடியும் அவர் அங்கேருந்து கீழே விழுந்து சூசைட் பண்ணிக்கிட்டார் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சீனை கொண்டு வந்தாலும் அது திட்டமிட்டு செய்கிறது தானே. நிச்சயமாக இதை ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒரு திரைக்கதை. தம்பி அரவிந்த் ஸ்ரீனிவாசன், நீ அடுத்த படத்தில் இது மாதிரியெல்லாம் மொத்தமாக டோட்டல் டேமேஜ் பண்ணுற மாதிரி திரைக்கதை வச்சிடாத, வேண்டி கேட்டுக்கிறேன். அவருடைய இயக்கம் மிக சிறப்பு. ஒரு சின்ன பட்ஜெட் படத்தில் இந்த அளவுக்கு ஒரு இறுக்கமான இயக்கம் கொண்டு வர்றது ரொம்ப கஷ்டம். இந்த அளவுக்கு ரொம்ப அழகாக டைரக்ஷன் பண்ணியிருக்காரு அந்த தம்பி. அழகான கதை. ஒரு 2.5 மணி நேரம் அவர் அமைதியாக உட்காந்து படம் பார்க்குற அளவுக்கு ஒரு திருப்தி அந்த படம் கொடுத்துருக்கு. அதே சமயம் இந்த படம் சொல்ல வர நீதி தவறு அப்படின்னாலும் படத்தை மேக்கிங் ரொம்ப பிரமாதம் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. அவசியம் தியேட்டரில் பாருங்கள் அந்த படத்தை. நன்றி, வணக்கம்.